இருக்கான். புரியுதா நான் சொல்றது? 10 பேர் 50 பேர் வச்சு அப்படியே 50 வருஷமா தூங்கிட்டு இருப்பான். ஆமென். ஆனா தேவனால் அனுப்பப்பட்ட தேவனுடைய மகிமையினால சுமந்து கொண்ட மனுஷன் ஊழியத்தை பாருங்க. 10 100 ஆகும், 100 1000 ஆகும், 1000 லட்சம் ஆகும், லட்சம் கோடியாய் மாறும். புரிஞ்சவங்க கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்க. சும்மா கிடையாது ஊழியம். ஆமென் சொல்லுங்க. ஆமென். தாவீதோடு கர்த்தர் இருந்தார். வசனம் சொல்லுது, தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார். புரிஞ்சவங்க ஆமென் சொல்லுங்களேன். நீங்களாவது கையை தட்டி ஆமென் சொல்லுங்களேன். பிசாசை வெட்கப்படுத்துற மாதிரி சொல்லுங்களேன். எத்தனை பேர் வாழ்க்கையில இன்னிலிருந்து ஒரு பெரிய விருத்தி உண்டாகணும்னு ஆசைப்படுறீங்க? இன்னிலிருந்து ஒரு பெரிய உயர்வு எனக்கு வரணும்னு ஆசைப்படுறவங்க ஒருத்தர் ஆமென் சொல்லுங்களேன். இதுவரைக்கும் இருந்த நாட்களை விட இனி வாழ்கிற நாட்கள், இனி இருக்கிற நாட்கள் ஒவ்வொன்றும் தேவனுக்கு சாட்சியாக மகிமையாக நான் மாறணும். கர்த்தர் என் மூலமாய் மகிழ்ச்சி அடையணும். கர்த்தர் என் மூலமாய் சந்தோஷப்படணும். தேவன் என் மேல பெருமைப்படணும்னு சொல்ற மாதிரி ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? ஐயா, உன் புள்ள, நீ பிள்ளைய பெற்றிருக்க, உன் புள்ள மூலமா ஒரு ஒரு பெருமை உனக்கு கிடைச்சா நீ எவ்வளவு சந்தோஷப்படுற? ஆமா இல்லையா? உன் புள்ள ஏதோ ஃபர்ஸ்ட் ரேங்கோ ஒரு ஸ்டேட்லயோ லெவல்லயோ நல்ல ஒரு ஹையர் ரேஞ்சுக்கு வந்துடுச்சு, ஒரு ஹையர் லெவலுக்கு வந்துடுச்சு. ஏதோ ஒரு உன் புள்ள ஒரு IAS ஆயிடுச்சு அப்படி வச்சுக்கோங்க. அப்படின்னு சொல்லுங்களேன். உன் புள்ள ஒரு கலெக்டர் ஆயிடுச்சு. ஆனா நீ அதாவது நல்லா கவனிக்கணும், ஆயிட்டுன்னு தெரியும் போதே உன் நடையில ஒரு பெரிய மாற்றம் வந்துடும். அம்மாவா இல்லையா? என் புள்ள கலெக்டர் ஆமின்னு சொல்ல. அம்மாவா இல்லையா? கரெக்டா சொல்லுங்களேன். சொல்லுங்களேன். நல்லா கவனிக்கணும். உன் புள்ள கலெக்டர் ஆகுறதுக்கே உனக்கு அவ்வளவு பெருமை இருக்கு, சந்தோஷம் இருக்குன்னா அவர் ஒன்ன உருவாக்கி இருக்கிறார் தானே? ஆமீன் சொல்லுங்களேன். அப்ப அந்த அப்பாவுக்கு உன் மேல எவ்வளவு ஆசை இருக்கும்? எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? புரிஞ்சவங்க ஆமீன் சொல்லுங்களேன். என் கூட இருக்கிறேன்னு சொல்றவங்க ஆமீன் சொல்லுங்களேன். ஆமாவா இல்லையா? கேட்டுதானே நான் சொல்றது? தப்பா சொல்றேன்னா ஏதாவது ஒண்ணு சாதாரண செத்து போன பிள்ளை, நம்ம பிள்ளைதான். ஆனா கடைசி பேரை நம்ம கூட வரப்போகுது. சொல்லுங்களேன். கொண்டாட்டியா இருக்கட்டும், புருஷனா இருக்கட்டும், பிள்ளையா இருக்கட்டும், நண்பனா இருக்கட்டும், சொந்தக்காரங்களா இருக்கட்டும். அதான் ஒருத்தன் எவனோ இருந்து பாடினா தானே சினிமா பாட்டு, ஏதோ வீடு வர உறவா கட்டுத்தனையா தெரியுமா தெரியாதா? நடிக்கிறீங்களா? அது எப்படித்தானே வீடு என்ன வீடு வர அதே பாடி காட்டிடுறாங்க. வேற ஏதாவது சொல்லிட்டு போயிடுவானு. என்னடா ஊழியக்காரன் வந்து சினிமா பாட்டை பாடிட்டு போயிட்டான்னு சொல்லிடுவானு. அது வந்து ஒரு கவிதை தான் நினைக்கிறேன். கரெக்டு தானே? தெரியுமா தெரியாதா? நீங்களாம் வீட்டுல போய் ஒவ்வொரு நாளும் சீரியலை பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஆமென் சொல்லுங்களேன். புது புது படங்கள் வந்து உங்ககிட்ட தான் கேட்கணும். இப்ப என்ன புது படம் வந்திருக்கு? புளி தான். உங்க வீட்டுல குழம்பு வைங்க புளிய வச்சு. ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்களா? ஆமென். ஆமா, அது சொன்னா வீடு வரை உறவு, வீதி வரை பொண்டாட்டி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ. அவனுக்கு அவ்வளவுதான் யாரோ. ஆனா எனக்கு தெரியும் கடைசி வரை இயேசுவா கூட இருப்பார். எத்தனை பேருக்கு புரியுதுன்னு சொல்றது? சந்தோஷப்படுறவங்க ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேர் மகிழ்ச்சியோடு இருக்கிறீங்க? சந்தோஷப்படுறவங்க மாத்திரம் கைகள் அசைத்து காட்டுங்களேன். சந்தோஷப்படுறவங்க மகிழ்ச்சியோடு கைகள் அசைத்து காட்டுங்க பார்க்கலாம். ஆண்டவர் பெரிய காரியங்களை இந்த நாட்கள்ல இந்த நெய்வேலி பட்டணத்தில் இருக்கிற ஓ மூலமாய் கர்த்தர் கிரியை செய்யட்டும். ஓ மூலமாய் அசாதாரணமான காரியங்களை கர்த்தர் செய்யட்டும். ஓ மூலமாய் அற்புதங்களை கர்த்தர் செய்யட்டும். ஓ மூலமாய் கர்த்தர் அதிசயங்களை செய்யட்டும். ஓ மூலமாய் கிறிஸ்துவின் நாமம் இந்த தேசத்திலே மகிமைப்படட்டும். ஓ மூலமா தேசத்தில் இருக்கிற கட்டுகள் அவிழ்க்கப்படட்டும். ஓ மூலமா சத்துருவின் கோட்டைகள் தகர்க்கப்படட்டும். ஓ மூலமா எரிகோ கோட்டைகள் விழட்டும். ஓ மூலமா இருக்கிற எல்லா பாரம்பரிய கட்டுகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உடைக்கப்படட்டும். ஓ மூலமாய் சபைகள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா மந்திரவாத சூனிய கிரியைகள் அழிக்கப்படட்டும். ஓ மூலமாக நான் கர்த்தர் இந்த கடைசி நாட்களில் தம்முடைய வல்லமை ஊற்ற விரும்புகிறார். ஓ மூலமாக கர்த்தர் தம்முடைய வல்லமையை தாம் பிள்ளைகள் மூலமாக நிறைவேற்ற விரும்புகிறார். நல்ல கைகளை தட்டுதாமே சொல்றேன். ஆமா, எழும்புங்க ஆண்டவருக்கா. எத்தனை கூட்டத்துக்கு தான் போவீங்க? எத்தனை நாள் தான் சர்ச்சைக்கு போவீங்க வருவீங்க? எழும்புங்க. ஆமா, சொல்ல மாட்டேங்கிறீங்களா? எத்தனை பேர் எழும்ப போறீங்க ஆண்டவருக்காக? சத்தமாமே சொல்லுங்க பார்க்கலாம். எழும்புங்க ஆண்டவருக்கா. எதை உங்களை அடக்கி வைக்கட்டும். பைபிள் சொல்லுது, விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டி மேல் வைப்பார்கள். அப்பொழுது வீட்டில் உள்ள யாவருக்கும் இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உன் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் மனுஷர்களுக்கு முன்னதாக பிரகாசிக்க கடவுள். உன்னை கர்த்தர் பிரகாசிக்க வைத்திருக்கிறார். உன்னை பிரகாசிக்க பண்ண விரும்புகிறார்.
விரும்புகிறார். உன் மூலமாய் இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை காண விரும்புகிறார். உன் மூலமாய் சிறைப்பட்டவர்கள் விடுதலையை பெற கர்த்தர் விரும்புகிறார். உன் மூலமாய் சாபக்கட்டில் இருக்கிறவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்களை மாற்ற கர்த்தர் விரும்புகிறார். புரிஞ்ச நல்ல கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் விரும்புகிறார். அவருடைய இருதய ஏக்கம் இருக்கு. உன் பிள்ளை குறித்து தானே எப்படி ஒரு ஏக்கம் உனக்கு இருக்குதோ அதே போலதான் உன்னை உருவாக்கின தேவனுக்கு உன்னை குறித்துதான யோசனை இருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். உன்னை குறித்துதான பெரிய தேவ நோக்கம் இல்லாம கர்த்தர் இந்த பூமியில உன்னை வைக்க மாட்டார். ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றேன்? ஏன்னா எங்க வீட்டுல நான் 2வது பையன் சொல்லியிருக்கேன், நான் தெரியல, மறுபடியும் சொல்றேன். ஆமே 2வது. ஆமே அப்போ முதல் பிள்ளை பிறக்கும் போது எங்க அம்மாவுக்கு வந்துட்டு யோசனை வரல இந்த பிள்ளைய அழிக்கணும்னு சொல்லிட்டு. ஆமென் சொல்லுங்களேன். ஆனா நான் கருவுல உண்டான உடனே தான் எங்க அம்மா அந்த நாட்கள் குடும்ப கஷ்டங்கிறதுனால அவங்களுக்கு யோசனை வந்துச்சு, அந்த பிள்ளைய இப்ப பிறந்துச்சுன்னா மூத்ததையும் வளர்க்க முடியாது, இதையும் வளர்க்க முடியாது. அப்போ அந்த குழந்தைக்கு உண்டான கொஞ்சம் நாள்ல அவங்க வந்து என்னெல்லாமோ சாப்பிட்டு பார்த்தாங்களாம், எதுக்கு இந்த குழந்தைய அழிக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். இது அழியுமாயா? சத்தமா சொல்லுங்களேன். அலிமா 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 பக்கத்துல பா சொல்லுங்க. ஒருத்தனை ஒண்ணு அழிக்கவே முடியாதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா ஒருத்தனை ஒண்ணு சொல்லுங்களேன் அழிக்கவே முடியாது. இந்த குழந்தை பிறந்துச்சு. ஆமென் சொல்லுங்களேன். நான் பிறந்தவொடனே எங்க அம்மா என் கை கால தான் பார்த்தாங்களாம். ஐயோ நம்ம என்னெல்லாமோ தின்னுட்டோமே சாப்பிட்டுட்டோமே, கையெல்லாம் ஏதாவது என்னது ஊனமா பிறந்திருக்குமோ. ஆமென் சொல்லுங்களேன். இது ஊனமா பிறக்குமா? சொல்ல மாட்டேங்கிறீங்களா? எல்லாம் சந்தோஷமா சிரிச்சுட்டு ஒரு ஆமென் சொல்லுங்களேன். என்ன சொல்லுங்க. என்ன தம்பி பொன்னாட போட்டுன்னு ஓட்டிங்களா? ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் ஆமென். நல்லா சொல்லுங்களேன் சத்தமா. எதுலையுமே ஆண்டவர் தாம் பிள்ளைகளை குறைச்சு வைக்க மாட்டார். ஆமென் சத்தமா சொல்லுங்களேன். நல்ல கை கால்களை கொடுத்தார், நல்ல வளர்த்தியை கொடுத்தார். ஆமென் சொல்லுங்களேன். ஏன்னா எல்லாம் ஒவ்வொன்றும் அவர் நாம மகிமைக்காக. புரியுது? எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? எஃப் மைனர் அப்படியா? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். அப்போ தேவனுடைய திட்டத்தை யாரும் அழிக்கவே முடியாது. அப்ப நல்லா கவனிக்கணும். அப்ப நான் வந்துச்சு கொஞ்ச நாள் யோசித்தேன், ஏன் நம்ம பிறக்கும் போது மட்டும் எங்க அம்மாவுக்கு இந்த யோசனை வந்துச்சு அப்படின்னு சொல்லுங்களேன். அப்ப பைபிள்ல 2 பேருடைய வாழ்க்கையில் அது நடந்தது. ஆமென் சொல்லுங்களேன். யாருடைய? இன்னும் பழைய ஏற்பாட்டில் மோசையுடைய வாழ்க்கையில் அது நடந்தது. மோசே பிறந்த பிறகுதான் பார்வோன் சொன்னா எல்லா குழந்தைகளும் அழிக்கணும்னு சொல்லி. ஆமென் சொல்லுங்களேன். சத்தமா சொல்லுங்களேன். அதே போல புதிய ஏற்பாட்டில் இயேசு பிறந்த பிறகுதான் ஏரோது சொன்னா எல்லா ஆண் குழந்தைகளையும் கொன்று போடுன்னு சொல்லி அந்த மோசே மூலமாய் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்தார். இந்த இயேசு கிறிஸ்து மூலமா இந்த உலகம் எங்கும் கர்த்தர் ஒரு பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டார். உன் வாழ்க்கையை அழிக்கணும்னு நினைக்கிறவன் அழிஞ்சு போவானே தவிர. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? ஒரு நிமிஷம், இது நல்லா இருக்கு இந்த பாயிண்ட். உன் வாழ்க்கையை அழிக்கணும், உன் வாழ்க்கையை நாசமாக்கணும்னு நினைக்கிறவன் நாசமா போவானே தவிர தாம் பிள்ளைகளை உன்னை ஒரு நாளும் கர்த்தர் ஒன்றுமில்லாம போக விடவே மாட்டார். புரிஞ்சவங்க ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். நீ அக்கினியிலே போகலாம், ஆனா நீ தீஞ்சி போக மாட்ட. ஆமென் சொல்லுங்களேன். நீ தண்ணீர்களை கடந்து போகலாம், ஆனா தண்ணீர் உன்னை சேதப்படுத்தவே முடியாது. சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். மனுஷர் முன்பதாக நீ மனுஷன் உன் மேல ஏறி போகலாம், ஆனா கர்த்தர் உன்னை அப்படியே விட்டு விட மாட்டார். அதே மனுஷன் முன்பதாக கர்த்தர் உன் தாயை உயர்த்துகிற ஒரு நல்ல தேவனாய் இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? பக்கத்துல உள்ளவங்க கொஞ்சம் குத்தி சொல்லுங்களேன், சந்தோஷமா இரு. கடைசி நாள் குத்தி சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்களேன். நல்லா கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும். அதான் ஒண்ணுதான் தேவ பிள்ளையோட வாழ்க்கையில. ஆனா அவனுடைய ஆரம்பங்கள் வந்து எல்லா தேவ பிள்ளையோட வாழ்க்கையிலையும் ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலை தான் கடந்து வர வேண்டி இருக்கும். ஆமென் சொல்லுங்களேன். தாவீது வாழ்க்கையில வனாந்திரத்தில் அலைந்துட்டு இருந்தான். ஆமென் சொல்லுங்களேன். அப்போ வனாந்திரத்தில் இருக்கும்போது அவனுக்கு ஒரு வெளிப்பாடு கிடைச்சது. என்னன்னா, அவன் சொன்னா வனாந்திரத்தில் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறேன், ஆனா அவன் சொன்னா வனாந்திரத்தில் இருக்கிறேன், ஆனாலும் கர்த்தர் ஏன் மேய்ப்பராய் இருக்கிறார். ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்களா?
பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உனக்கு யார் மேய்ப்பர்னு கேளுங்க பார்க்கலாம். அவங்க பாஸ்டர் பேரை ஒரு நாளும் சொல்லிடாதீங்க. கர்த்தர் என் மேய்ப்பரா சொல்லுங்களேன். யாரு? கர்த்தர். யாரும் போன்ல உனக்கு எப்படி இருக்கிறேன்னு கேட்டா நல்லா இருக்கேன், நீ நல்லா இருக்கியான்னு கேட்காத. போன் எடுத்தா எப்படி இருக்க? கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார் சொல்லு. சத்தமா சொல்லுங்களேன். உரஜாதி அவனோ ஆண்டவர் அறியாதவன கால் பண்ணி எப்படிப்பா இருக்கிற? கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறான்னு சொல்ல. அந்த வார்த்தை அவனை போய் தொடட்டும். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? ஆமென் சொல்லுங்களேன். வனாந்திரத்தில் இருக்கும் போது அவன் சொன்ன, கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ஆமென் சொல்லுங்களேன். சத்தமா சொல்லுங்களேன். ஆமென். அப்போ அந்த நாட்கள் அந்த இடையர்கள்னு சொன்னா ரொம்ப தாழ்த்தப்பட்டவங்க. ஆமென் சொல்லுங்க. மாடு மேய்க்கிறவங்கன்னா எப்படி இருக்கும் சொல்லுங்க. இங்க ஆடு மேய்க்கிறவங்க இங்க யாராவது இருக்கிறாங்கன்னா அவங்கள பார்த்தாலே தெரியும் தானே. அவங்க பக்கத்துல போனாலும் ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும். அம்மாவா இல்லையா? என்ன தெரியாத மாதிரி பாக்குறீங்க? கரெக்டு தானே? உங்களை மாதிரி பெர்ஃப்யூம் அடிச்சுட்டு அவங்க போய் ஆடு மேய்ப்பாங்க. எப்படி ஆடு மேய்ப்பாங்க சொல்லியா? நீ எல்லாம் தெரிஞ்சு வச்சிருப்பல, சகல கால வல்லவன்ல நீ. அங்க பாருங்களேன். சத்தமோ ராமன் சொல்லுங்களேன். அது எப்படி? அப்படியா? சரி, ஏதோ ஒன்று. ஆடு மேய்க்கிறோம் பார்த்து தெரியலன்னா இப்போ யாரும் ஆடு மேய்ச்சா பக்கத்தில் போய் மோந்து பார்த்துட்டு வாங்க. ஆமென் சொல்லுங்களேன். சத்தமா சொல்லுங்களேன். ஆனா அப்படி இருந்த நேரத்தில் வனாந்திரத்தில் இருந்த போது தாவீதுக்கு ஒரு வெளிப்பாடு கிடைச்சது. என்னன்னா, அவன் புல்லுக்காக அலைய வேண்டியிருக்கும். ஆமென் சொல்லுங்களேன். அவன் ஆடுக்கு தண்ணி காட்டுறதுக்கு புல்லுக்காக அலைவான். எங்கேயாவது தண்ணி கிடைக்காதா? ஆமென் சொல்லுங்களேன். எங்கேயாவது புல் இருக்காதான்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம ஆளுக்கு என்ன தெரியுமா? அவன் அழகா சொல்லுவான், என்ன அவர் மேய்ப்பரா இருக்கிறதுனால புல்லுள்ள இடங்கள் என்ன மாத்திரம் கிடையாது, ஆடுகளை கூட கர்த்தர் மேய்க்கிறவராய் இருக்கிறார். புரிஞ்சவங்க கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். என்ன மாத்திரம் கிடையாது, எனக்கு புல்லுள்ள இருக்கிற இடத்துல தான் என்னையே அவர் கொண்டு போய் வைப்பார். ஆமென் சொல்லுங்களேன். வனாந்திரத்தில் இருப்பானா எனக்காக ஒரு புல் அங்க ஆயத்தமா இருக்கும். புரிஞ்சவங்க ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அவர் என்ன புல்லுள்ள இடங்களை மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டை. தண்ணீரை தேடிலாம் நான் போக வேண்டியதில்லை, அந்த தண்ணீர் அண்டையிலே நடத்துகிறவராய் இருக்கிறார். ஆமென். சத்தமா சொல்லுங்களேன். அப்ப நல்லா கவனிக்கணும். அவன் வேதனைப்பட்ட நேரத்துல அவனை தேற்றுறதுக்கோ ஆறுதல் படுத்துறதுக்கோ அம்மாவாரில் நல்லா கவனிக்கணும். ஏன்னா அவன் வீட்டுல கடைசி பிள்ளை. ஆமென் சொல்லுங்களேன். அவனுடைய சகோதரர்கள்லாம் யாரு சொல்லுங்க பார்க்கலாம். அவன் சகோதரி தாவீது கூட பிறந்தவங்க எல்லாம் யாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம். என்னையா? போர் வீரர்கள், யுத்த வீரர்கள். ஆமென். ஹை ப்ரொமோஷன்ல இருக்கிறவங்க. ஆனா நம்மால எப்படி? ஆடு மேய்க்கிறவன். ஆமென் சொல்லுங்களேன். ஏன்னா ஆடு மேய்க்கிறவன் அவங்க அப்பன் கூட ஒரு நாள் மறந்துட்டான் அவனை. தெரியுமா உங்களுக்கு? அதெல்லாம் சொன்ன நேரம் ஆகிரும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப அவன் வந்துட்டு ரொம்ப வேதனைப்பட்ட நேரத்துல ஆடுகளை மேய்ச்சிட்டு இருக்கும்போது அவனுக்கும் பாரம் இருக்குமா இல்லையா சொல்லுங்களேன். அவனுக்கும் ஃபீலிங்ஸ் இருக்கும். சரி, என் குடும்பத்துல என் அண்ணன் தம்பிகள்லாம் இப்படி இருக்கிறாங்க, அண்ணன்லாம் இப்படி இருக்கிறாங்க, நம்ம மட்டும் இப்படி ஆடுகளுக்கு பின்னால் அலைஞ்சிட்டு இருக்கிறோமே சொல்லிட்டு. ஆமாவா இல்லையா? சத்தமா சொல்லுங்களேன். சத்தமா சொல்லுங்களேன். அப்பதான் அவன் சொன்னான், மனுஷன் வேணா என்ன தேற்றுறதுக்கு இல்லாம இருக்கலாம், ஆனா என் கர்த்தர் என் ஆத்மாவை தேற்றி. ஆமென் சொல்லுங்களேன். என் தேவன் என் மேய்ப்பர் என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறவராயிருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த ஆடு எங்கேயாவது இருட்டுக்குள்ள போயிரும். ஆமென் சொல்லுங்களேன். அவன் ஆடுகளுக்கு ஒரு ஆடு போனாலும் அவனால மனசு கேட்காது. ஆமென் சொல்லுங்களேன். எப்படி அந்த ஆடை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு மற்ற ஆடெல்லாம் விட்டுட்டு அவன் எவ்வளவோ இருளான பகுதிகளில் போன நேரமோ மரண பள்ளத்தாக்குல போன நேரமோ அவன் சொன்னான், மரண பள்ளத்தாக்கின் இருளிலே நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்களா? புரிஞ்சவங்க நல்ல கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? அவனை ஆண்டவர் உருவாக்குனதே ஆடுகளை வச்சுதான் தாவீதை உருவாக்கினார். தெரியுமா உங்களுக்கு? ஆமென் சொல்லுங்களேன். அவன் சொன்ன, மனுஷன் வேணா என்ன தேற்றுறதுக்கு இல்லாம இருக்கலாம்யா, ஆனா அவரது கோலும் அவரது தடியும் என்னை தேற்றுகிறதா இருக்கிறது. ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். நான் ஒரு நாள் அப்படி யோசித்தேன். ஒரு நேரம் நல்லா கவனிக்கணும். ஒரு ஆடு மேய்க்கிறவன் எல்லாம் தூக்கு பாத்திரத்தில் வந்துட்டு சாப்பாடுலாம் வச்சு கொண்டு போயிருப்பாங்க. அம்மா இல்லையா? ஏன் அவங்கெல்லாம் புல்லு மேய்ச்ச ஆடு மேய்ச்ச பிறகு இவன் ஒரு வாரத்தில் உட்காந்து சாப்பிடுவான். ஆமென் சொல்லுங்களேன். ஒரு எனக்கு ஆண்டவர் ஒரு வெளிப்பாடு கொடுத்தார். ஒருவேளை தாவீது எதை வச்சு சாப்பிட்டுருப்பான்? அவனை சுத்தி யார் இருந்திருப்பா சொல்லுங்களேன்? வாயை திறந்தான் ஆடு இருந்திருக்கும். அம்மா இல்லையா?
அதெல்லாம் மேய்ஞ்சு அப்போ ஆடுக்கு படுத்து அப்படியே இப்போ நீங்கள் முன்னால் உட்கார்ந்துருக்கிற மாதிரி அது உட்கார்ந்து இருந்திருக்கும். அப்போ அவன் அந்த இடத்துல உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தான் அவனுக்கு ஒரு வெளிப்பாடு கிடைச்சிச்சு. இன்னைக்கு வேணா இந்த ஆடுகளுக்கு முன்பதாக நான் சாப்பிடுறேன், ஆனா ஒரு காலம் வரும் இந்த சத்துருக்கள் மத்தியில எனக்கு ஒரு பந்தியை கர்த்தர். இப்படியா கையை நல்ல கையை தட்டி வாங்கிக்க ஆண்டோட வார்த்தையை. எவ்வளவு மகிமையான வார்த்தையை பேசிட்டு இருக்கிறேன் நான். புரிஞ்சவங்க ஆமேன்னு சொல்லுங்களேன். இன்னைக்கு வேணா இந்த ஆடுகளுக்கு முன்பதாக நான் சாப்பிட்டு இருக்கிறேன், இது என் முடிவு கிடையாது. என் சத்துருக்கள் மத்தியில எனக்கு ஒரு பந்தியை கர்த்தர் ஏற்படுத்து. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? அது மாத்திரம் கிடையாது, அழகா சொன்னா இன்னைக்கு வேணா என் மேல ஆட்டு புழுக்கையோட வாட அடிக்கலாம். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஒரு நாத்தமான ஒரு காரியம் என் மேல இருக்கலாம், ஆனா எனக்குன்னு ஒரு நாள் வரும் என் தலையை அவர் எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி. புரிஞ்சவங்க ஆமேன்னு சொல்லணுமே. என் தலையை அவர் எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி இன்னைக்கு வேணா இந்த வாசனை வேணா அடுத்தவன் வாழ்க்கையில அடுத்தவனுக்கு தெரியல, ஆனா ஒரு நாள் வரும் என் மேல இருக்கிற அபிஷேகத்தின் வாசனையை இந்த உலகம் பார்க்கத்தக்கதாய் கர்த்தர் கிரியை செய்வான்னு சொல்றாங்க. நல்லாதான் கையை தட்டு. இதெல்லாம் எனக்காக சொல்ல, உனக்காக சொல்லி கொண்டிருக்கிறேன். ஒருவேளை இன்னைக்கு வேணா உன் வாசனை வேறு விதமா இருக்கலாம், மனுஷன் பார்வைக்கு வேறு விதமா இருந்து கொண்டிருக்கலாம், ஆனா வருதியா ஒரு நாள் எந்த மனுஷன் அற்பமா பார்த்தான் அதே மனுஷன் முன்பதாக கர்த்தர் உன் வாசனையை இந்த உலகத்திற்கு பார்க்கும்படியா, இந்த உலகம் ருசிக்கும்படியா, இந்த உலகம் உன் வாசனையை தேடி வரும்படியா கர்த்தர் கிரியை செய்யக்கூடிய காலம். புரிஞ்சவங்க நல்ல ஒரு அரை நிமிஷமாவது கைகளை தட்டி ஆமாண்டவரே, இதுவரைக்கும் என்னுடைய வாசனை அநேகருக்கு ஆசீர்வாதமா இல்ல, என் வாசனை அநேகருக்கு வேறு விதமா இருந்தது, ஆனா இனி வருகிற நாட்களில் என் வாசனை இந்த உலகம் அறியட்டும். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? நான் கேட்கிறேன், இந்த சங்கீதத்தை எத்தனை மாதிரி சின்ன பிள்ளைல இருந்தே சொல்லி கொடுத்துருப்போம் அம்மாவா இல்லையா? ஆனா யாரா இப்படி யோசிச்சிருக்கீங்களா சொல்லுங்களேன்? யாரா இப்படி யோசிச்சிருக்கீங்களா? என் வேலையே இப்படி யோசிக்கிறதா? ஆமென் சொல்லுங்களேன். அப்படியே யோசிப்பேன். இது அந்த ஒரு நான் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தேன்னா நான் எப்படி இருந்தேன் அப்படியே யோசிப்பேன் நான் வசனத்தை. ஆமென் சொல்லுங்களேன். அப்பதான் ஆண்டவர் இந்த மாதிரி வெளிப்பாட கொடுத்தா. அவன் சொல்லுங்களே. இன்னைக்கு வேணா என் மேல வேற வாசனை இருக்கலாம், ஆனா ஒரு நாள் வரும் அபிஷேகத்தின் வாசனையை இந்த உலகம் பார்க்கத்தக்கதாய் கர்த்தர் கிரியை செய்வார் என்று சொல்லிதான் அவனுக்கு தெரியாது. அதெல்லாம் தீர்க்க தரிசனம் 23ஆம் சங்கீதம் தாவீது குறித்ததான அவனுக்கு தெரியும். இன்னைக்கு வேணா இந்த ஆட்டு வாசனை என் மேல இருக்கு, ஒரு நாள் வருகிறது கர்த்தரனை ராஜாவாய் அபிஷேகம் பண்ணி இந்த தேசம் முழுவதும் என் வாசனையை பார்க்கத்தக்கதாய் கர்த்தர் கிருபை செய்வார் சொல்ற நல்ல கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றேன்? ஆமென் சொல்லுங்களேன். என் ஆத்மாவை தேடி தம்முடைய நாமத்து நீதியின் பாதையில் நடத்துகிற சத்துருக்கள் மத்தியில் எனக்கு ஒரு பந்து ஏற்படுது. என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி என் பாத்திரத்தை கர்த்தர் நிரம்பி வழிய செய்கிறார். ஆமென் ஆமென் சொல்லுங்களேன். இன்னும் ஒரே ஒரு காரியம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமென் சொல்லுங்களேன். தாவீதுக்கு பின்னால ஒருவேளை அந்த ஆடுகளோடு அவன் பழகிட்டு இருக்கிறான். ஆமென் சொல்லுங்களேன். ஒருவேளை அவன் எங்க போனாலும் அவனுக்கு பின்னால யாரு போவா சொல்லுங்களேன்? யாரு போவா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, யாரு போவா? ஆடு போவோம். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். அப்போதான் தாவீதுக்கு ஒரு வெளிப்பாடு கிடைச்சது. என்ன தெரியுமா? ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும். புரிஞ்சவங்க கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு வேணா என் பின்னால ஆடு வரலாம். இன்னைக்கு வேணா என் பின்னால ஆடு வரலாம், ஆனா ஒரு நாள் வருகிறது எனக்கு பின்பதாக நன்மையும் கிருபையும் தொடரத்தக்கதா என் கர்த்தர் கிரியை செய்வார்னு சொல்றவங்க மாத்திரம் இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கிற உன் வாழ்க்கையில இனி நன்மையும் கிருபையும். ஆமென் சொல்லுங்களேன். இதுவரைக்கும் ஒருவேளை உனக்கு பின்னால ஆடு துரத்துச்சோ, மாடு துரத்துச்சோ, கழுதை துரத்துச்சோ எனக்கு தெரியாது, ஆனா இந்த நாள் முதற்கொண்டு உன்னை சுற்றிலும் உனக்கு பின்பதாக கர்த்தரின் நன்மையும் கிருபையும் மாத்திரம் தொடரும்படியாய் கிருபை செய்வான்னு சொல்றவங்க நல்லா கைகளை தட்டுகிற வேளையில இன்னும் கூட தட்டி தேவனை மகிமைப்படுத்தி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த கடைசி நாள் கூட்டத்திற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்தரித்து எல்லாருமாய் சத்தமாக நாவை விரிவாய் திறந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனை நாம துதிக்கலாமா? வாய்களை திறங்க பார்க்கலாம். ஆண்டவரே, இதுவரைக்கும் என்ன சுற்றி எது வந்துச்சோ தெரியா, இனி என்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நன்மையும் கிருபையும் ஆண்டவரே ஒவ்வொரு நாட்கள் எழும்பும் பொழுதும்
ஆண்டவர் அந்த நாள் முழுவதும் நன்மையும் கிருபையும் என்னை தொடரத்தக்கதா ஆண்டவர் எனக்கு கிருபை செய்யுங்கன்னு சொல்றவங்க நல்லா கைகளை தட்டுகிற வேளையில ஆண்டுடைய கிருபை உன்னை நிரப்பும்படியா, தேவனுடைய மகிமை உன்னை நிரப்பும்படியா, தேவனுடைய அபிஷேகம் உன்னை நிரப்பும்படியா, உன் தொழிலில் ஒரு நன்மையும் கிருபையும் தொடரட்டும், உன் குடும்பத்தில் ஒரு நன்மையும் கிருபையும் தொடரட்டும். உன்னுடைய சத்துருக்கள் மத்தியில கர்த்தர் உன்னை உன் மூலமாய் பெரிய காரியங்களை செய்யட்டும். இனி நீ போகிற பாதைகளில் வெறுமையை நீ பார்க்க கூடாது. நீ போகிற பாதையில் நீ வனாந்தரத்தை பார்க்க கூடாது. இனி நீ போகிற ஒவ்வொரு நாட்களிலும் நன்மையும் கிருபையும் தொடரத்தக்கதாய் என் ஆண்டவர் கிரியை செய்யட்டும் சொல்றாங்க. மாத்திரம் நல்ல கைகளை தட்டி எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். சந்தோஷமா இருக்கிறவங்க நல்ல கைகளை அசைத்து காட்டுங்க பார்க்கலாம். பரலோகத்துக்கு கேட்கிற மாதிரி நல்ல கைகளை அசைத்து காட்டுங்க பார்க்கலாம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இனி என்ன நன்மையும் கிருபையும் துரத்த போகிறது உன்னை எப்படின்னு கேளுங்க பார்க்கலாம். பக்கத்துல உங்க பார்த்து சொல்லுங்க, இனி நன்மையும் கிருபையும் என்ன துரத்த போகுது வாண்ட எப்படின்னு கேளுங்க பார்க்கலாம். ஆமென். விசுவாசிக்கீங்களா? நன்மையும் கிருபையும் என்ன துரத்த போகுதுன்னு சொல்றவங்க நல்ல கைகளை அசைத்து காட்டுங்களேன். உம்மை நம்பி வந்து நான் வெட்கப்படல, உந்தாய என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்து நான் வெட்கப்படல. சொல்லுங்க, உந்தாய என்னை கைவிடல. வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். ஏல் எல்லோகேல், ஏல் எல்லோகேல், ஏல் எல்லோகேல் உம்மை துதிப்பேன். ஏல் எல்லோகேல், ஏல் எல்லோகேல், எல்லோகேல் உம்மை துதிப்பேன். காயப்பட்டு நின்று கண்ணீரில் சென்றேன், காலங்கின எனக்காக இறங்கி வந்தேன். சொல்லுங்க, காயப்பட்டு நின்று கண்ணீரில் சென்றேன், காலங்கின எனக்காக இறங்கி வந்தேன். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். ஆமென். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப கையெழுத்தி. எல்லோஹே 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 உம்மை துதிப்பேன். எல்லோஹே 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 உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்து நான் வெட்கப்படல. சொல்லுங்க, உந்தாய என்னை என்றும் கைவிடல. உம்மை நம்பி வந்து நான் வெட்கப்படல. உந்தாய என்னை கைவிடல. வேண்டினோர் எல்லாம் விடை பெற்ற போது வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர். சொல்லுங்க, வேண்டினோர் எல்லாம் விடை பெற்ற போது வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர். பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தீர். பரதேசியாய் நான் தங்கி